நாம மாநாடு பார்த்தோமா, ஜனநாயகன் ட்ரைலர் பார்த்தோமா அப்படிங்கிற அளவுக்கு செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு தளபதி விஜய் அவர்களுடைய ரேம்ப் பேக்கு. அந்த ரேம்ப் பேக் ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஃபேன்ஸ் நினச்சிருந்தாங்க. அந்த ரேம்ப் பேக் அப்போ ஒரு பாடலை பின்னாடி ஒலிக்க விட்டுருந்தாங்க. அதை நம்ம தளபதி விஜய் அவர்களே பாடியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த பாடலை தனியாகவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு ஜனநாயகன் படம் பாட்டா இல்லை தாவேக்கா மாநாட்டுக்கு எழுதப்பட்ட பாட்டா அப்படின்னு நினைக்கும் போது சந்தேகமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு பாடல். அந்த ஒரு பாட்டை தமன் அவர்கள் தான் இசையமைச்சிருக்காங்க. அதோட தளபதியின் ஃபேவரட் பாடலாசிரியரான விவேக் அவர்கள் தான் அந்த பாட்டு எழுதியிருக்காங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து கொளுத்தி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக தமன் அப்படி பீட் போட்டிருக்காருங்க, அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. முக்கியமாக அந்த பாட்டை தளபதி விஜய் அவர்கள் பாடியிருக்காரு. உங்கள் விஜய் உங்களுக்காக நான் வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலானது ஆரம்பிக்குது. அந்த பாட்டில் வரக்கூடிய வரிகள் எல்லாமே முன்னாடியே அவர் பேசினதா, கோடிகளை உதறிட்டு மக்களை தேடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களில் நிறைய வரிகள் வருது. முக்கியமாக அந்த பாட்டில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு கிரீடம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட எடுத்த உடனே முதலையே கிரீடத்தை கொண்டு வந்து கீழே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் போடுற மாதிரி இருக்கும். அந்த பாடல் வரியிலையுமே உங்களை மன்னராக மாற்ற வர அப்படின்னு சொல்லிட்டு தான் லைனானது ஆரம்பிக்கும். அப்படிதான் இளைஞர்கள் கிட்ட கிரீடம் இருக்கிற மாதிரியும் உழவர்கள் கிட்ட கிரீடம் இருக்கிற மாதிரியும் நிறைய ஸ்டில்ஸ் அந்த பாடலில் பார்க்க முடிஞ்சது. அதோட மாநாட்டில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, 234 தொகுதியிலையும் நான் நிற்கிறேன், என் முகம் தான் நிற்குது அப்படின்னு நினச்சி வாக்களிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே எண்டு கிராஃபிக்ஸில் விஜயர்களுடைய முகம் ஒன்று சேர்ற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு வேலாயுதம் பட ஞாபகம் தான் வந்துச்சு. முக்கியமாக இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சலைன்னா, சாதி என்னும் சாக்கடை இங்கே ஆறா மாதிரி கிடக்குது புள்ள, போதாதுன்னு மதத்தை திணிக்கும் மதவாதம் ஏறுதுமில்ல அப்படின்னு ஒரு லைன் வரும். அந்த லைன் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இதையே அவர் வந்து கவின் விஷயங்களில் இல்லை வேறு விஷயங்களில் பேசினார் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அது ஏன் பேசலன்னு எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் இப்போ என்ன சொல்கிறது ஏன் பேசலன்னா? ஸோ எல்லாருமே சொல்லணும், பேசட்டுமே, நம்மளுக்காக தானே அவர் வராரு, அப்போ நம்ம சொல்கிறது தானே கேட்கணும். உங்க விஜய் நான் வரேன்.